இங்க ரிசர்ச் பண்ற ஒரு பொண்ணு புதுசா பிடிக்கப்பட்ட ஒரு கிரியேச்சருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு அந்த கிரியேச்சர் எவ்வளவு டேஞ்சர் ஆனதுன்னு தெரிஞ்சிருக்காது. அந்த கிரியேச்சர் மனுஷங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணி சாகடிக்கிறது மட்டும் இல்லாம மனுஷங்க பண்ற எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்க கூடியதாகவும் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே அதுல ஒரு கிரியேச்சர் அவ எப்படி கண்டெய்னரை லாக் பண்றான்னு பார்த்துட்டு அதே மாதிரி லாக் பண்ணியிருந்த அந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துருது. அது வெளியே வந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ பக்கத்துல இன்னொரு கண்டெய்னர்ல பாக்குறதுக்கு கண்ணு மாதிரியே இருக்கிற ஒரு கிரியேச்சர் வேகமா கண்ணாடியை அடிச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணுது. அந்த டைம்ல ரத்தத்தை உறிஞ்சி கொள்ளக்கூடிய அந்த கொடூரமான கிரியேச்சர் அங்க இருந்த மேஜையில ஊர்ந்து போயிட்டு அந்த ரிசர்ச் பண்ற பொண்ணு குடிக்கிறதுக்காக வச்சிருந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள முட்டைகளை போட்டது. ஆனா கண்டெய்னரை க்ளோஸ் பண்றதுல பிஸியா இருந்த அந்த பொண்ணுக்கு நடக்க போற ஆபத்து எதுவும் தெரிஞ்சிருக்காது. இதனால நிறைய கிரியேச்சர்ஸ் அவ அங்க ரிசர்ச் பண்ணி இருந்திருப்பா. அதனால எல்லா கிரியேச்சர்ஸையும் அவளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்பி இருந்திருப்பா. அந்த டைம்ல வெளியே வந்த அந்த கிரியேச்சர் அவ சாப்பிடுறதுக்காக வச்சிருந்த சாண்ட்விச்சுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. அதிர்ஷ்டவசமா அங்க வந்த இன்னொரு ரிசர்ச்சர் அந்த கிரியேச்சரை பார்த்து உடனே அதை தூக்கி திரும்பவும் கண்டெய்னருக்குள்ள போட்டுடுறான். அதை பார்த்து அந்த பொண்ணு அந்த கிரியேச்சர் இருந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி தானே வச்சிருந்தோம், அப்புறம் எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரியாம ஷாக் ஆகி நிற்கிறான். ஆனா அந்த கிரியேச்சருக்கு அதுவாவே அந்த கண்டெய்னரோட மூடியை ஓபன் பண்ண முடியுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அவன் கேப்டன் மீட்டிங்குக்காக கூப்பிடுறாருன்னு அவளை கூட்டிட்டு போறான். உடனே அவளோட வாட்டர் பாட்டில எடுத்துட்டு வெளியே வர்றான். ஆனா போற அவசரத்துல அந்த கண்ணு மாதிரி இருக்கிற கிரியேச்சர் இருந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ண மறந்துடுறான். அப்படி அவ செஞ்ச அந்த சாதாரண சின்ன தப்பு தான் அவங்க இருந்த முழு ஸ்பேஸ் ஷிப்பையும் அழிக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த டைம்ல ரிப்பேர் பார்த்துட்டு இருந்த ஒரு மெக்கானிக்க இருட்டுல இருந்து ஒரு கிரியேச்சர் வேகமா வந்து அவனோட முகத்தை அப்படியே டைட்டா பிடிச்சு அட்டாக் பண்ணுது. உடனே ஹெல்ப்காக கேப்டன் அங்க ஓடி வர்றாரு. ஆனா இன்னொரு கிரியேச்சர் அங்க வந்து அவரையும் அட்டாக் பண்ணிருது. அதை பார்த்த டாக்டருக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ஒரு டூல்ல வச்சு அந்த கிரியேச்சரை கட் பண்ணி எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கிரியேச்சரோட பிளட் பியூர் ஆசிடா இருக்கும். கட் பண்ணும்போது அதோட பிளட் கேப்டனோட கழுத்தை அப்படியே கரைய வச்சிருது. அதனால உடனே அவரும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க யாருக்கும் எதுவும் பண்ண தைரியம் இல்லாம அப்படியே விட்டுடுறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பாக்ஸுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு பூமிக்கு போனதும் பாத்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க யாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது. அந்த கிரியேச்சர் வெறும் டெலிவரி மெக்கானிசம் மட்டும் தான். ஆனா அதுக்குள்ள இருந்த ஏலியனோட கரு ஏற்கனவே அவங்களோட பாடிக்குள்ள வளர ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த நாள் காலையில அந்த மெக்கானிக்கோட பாடி கிழிக்கப்பட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. கொடூரமான ஏதோ ஒண்ணு அவனோட பாடியை வெடிக்க வச்சு வெளியே வந்திருக்கிறது இப்போ அவங்களுக்கு தெளிவா தெரியுது.